அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஸ்போர்ட்ஸ் ரிவிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே 50 கொஷின்ஸ் நம்ம ரிவிஷன்ஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 50 கொஷின்ஸ் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ண வேண்டிய நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன், 2025 BWF உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? குவஹாத்தி. 2023ஆம் ஆண்டுக்கான லாரியஸ் விருதுகளில் சிறந்த வீரர் விருதை வென்றவர் யார்? நோவாக் ஜோகோவிச். இந்திய ஹாக்கி கூட்டமைப்பின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஹர்திக் சிங். இந்திய ஹாக்கி கூட்டமைப்போட சிறந்த வீரர் யார்னா ஹர்திக் சிங். 2024ஆம் ஆண்டு கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பிடித்த அணி எது? இராணுவ அணி. IPL வரலாற்றில் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்கள் அடித்த அணி எது? ஹைதராபாத் சன்ரைசர்ஸ். ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? மும்பை அணி. சந்தோஷ் டிராஃபி 2023-24 கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? சர்வீசஸ் அணி. 2023-24 UEFA மகளிர் நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஸ்பெயின். 10வது எடிசன் ப்ரோ கபடி லீக் 2023-24 தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? பூனேரி பல்தான். இந்தியாவின் முதல் பெண் கிரிக்கெட் மைதான பராமரிப்பாளர் யார்? திருப்பி சொல்கிறேன், இந்தியாவின் முதல் பெண் கிரிக்கெட் மைதான பராமரிப்பாளர் யார்? ஜெசிந்தா கல்யாண். கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் 2020 முதலிடம் பிடித்த அணி எது? சண்டிகர் பல்கலைக்கழகம். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2024ஆம் போட்டியில் முதலிடம் பிடித்த அணி எது? மகாராஷ்டிரம். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. U19 உலகக்கோப்பை 2024 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆஸ்திரேலியா. 2023ஆம் ஆண்டுக்கான மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சாத்விக் சாய்ராஜ் அண்ட் சிராக் செட்டி. மகளிர் பிரீமியர் லீக் 2024 கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 2025 ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? சீனா. டென்னிஸ் ATP புள்ளி பட்டியலில் அதிக வயதில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? நோவாக் ஜோகோவிச். 2024 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரத்தில் நடைபெற்றது? பாரிஸ். 2024 பாரிஸ் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனையாவது எடிசன்? 33வது எடிசன். ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எனக்கு ஹேப்பன் ஆகுது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பாரிஸில் எப்போ ஹேப்பன் ஆச்சு அப்படின்னா 26 ஜூலை 2024 முதல் 11 ஆகஸ்ட் 2024 வரை.